காலைதோறும் புதியவை. என் நேசர் என்னுடையவர். மார்ச் 13. நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். உன்னத பாட்டு 6:3. நாம் கர்த்தருடையவர்கள், கர்த்தர் நம்முடையவர். அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அவர் நமக்காக இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். இதுதான் அவரை பூரணமாய் அனுபவிப்பதாகும். கர்த்தர் நமக்காக இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். முதலாவது, தேவன் நமக்காக இருக்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருக்கிறவன் யார்? ரோமர் 8:3. பிதாவாகிய தேவனே யுத்தம் செய்கிறார், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தமாகும். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. யோவான் 1:5. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறார். மத்தேயு 28:20. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. யாத்ராகமம் 25:8. தேவன் நம்மோடு இருக்க ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுங்கள் என்றார். தேவன் உலகத்தை சிருஷ்டிக்க வேதத்தில் 2 அதிகாரங்களை எடுத்துக்கொண்டது. ஆனால் தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க மட்டும் மோசே மூலம் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் யாத்ராகமத்தில் 13. 25 முதல் 31 வரை உள்ள அதிகாரங்களும் 35 முதல் 40 வரை உள்ள அதிகாரங்களும். லேவியராகமத்தில் 18 அதிகாரங்கள், 1 முதல் 10 வரை உள்ள அதிகாரங்களும் 16 மற்றும் 17, 21 முதல் 27 வரை உள்ள அதிகாரங்களும். எண்ணாகமத்தில் 13 அதிகாரங்கள், 1 முதல் 10 வரையும் 16 மற்றும் 17, 21 முதல் 25 வரை உள்ள அதிகாரங்களும். ஆசரிப்பு கூடாரத்தின் நோக்கம் என்ன? தேவன் தம்முடைய மக்களோடு இருந்து ஆராதிக்க, ஆசீர்வதிக்க, பரிசுத்தப்படுத்த. இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். யாத்ராகமம் 29:45. அவர் உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொன்னார். யோவான் 14:13. பிதாவாகிய தேவன் பரமண்டலத்திலே வாசம் பண்ணினாலும் அவர் நமக்காக இருக்கிறார். குமாரனாகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நமக்குள் இருக்கிறார். ஆகவே நம் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து வரும்போது பரிசுத்தமாய் பாதுகாக்கப்படட்டும். நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ளவர். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவர் கட்டளையிட்டிருக்கிறாரே. அதன்படி அவருடைய சித்தங்களுக்கும் வழி நடத்துதலுக்கும் நாம் நம்மை ஒப்படைப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7. ஜெபம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி ஆசீர்வதிப்பவரே, நாங்களும் உம்மில் வாசம் பண்ண கிருபை அருளும். ஆமென்.